தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான 4வது கேள்வி. சுவனத்தின் நுழையும் முதலாவது அணியினர் தோற்றம் எதனுடைய தோற்றத்தை போன்று இருக்கும்? ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன், ஆப்ஷன் பி பௌர்ணமி நட்சத்திரம், ஆப்ஷன் சி சூரியன், ஆப்ஷன் டி இதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன். ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் கரெக்ட் தானா? நேரம் இருக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டாக கேட்டலாமா? ஆப்ஷன் ஏ பௌர்ணமி சந்திரன் என்பதுதான் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். ஒரு பதட்டமா அப்படி இருந்து சொன்னது சரிதானா அப்படின்றத ஒரு நாங்கள் சரிதான் நினச்சது பல தப்பாகிடுது. அப்படியா? இதில் உங்களுக்கான ஆதாரம் புகாரில் 3327வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கத்தில் நிலையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளி வீசும் சந்திரனை போன்று பிரகாசமாக அழகாவும் தோற்றமளிப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் சுற்றில் 4 கேள்விக்குமே சரியான பதிலை அளித்து 2வது சுற்றுக்கு முன்னேறுறாங்க. அதன் மூலம் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய திருக்குரான் தமிழாக்கத்தை இதுவரைக்கும் பரிசாக வென்றிருக்கிறாங்க. அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா? சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கானது. ஜின்களில் எத்தனை வகையினர் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 5. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இதில் ஆப்ஷன் இருக்குது, 50-50 சாய்ஸ் இருக்குது. 2 தவறான பதில்களை நீக்கிவிட்டு அதில் 2த்தில் எது சரியான பதிலோ அது இருக்கும். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டா அடுத்து நிகழ்ச்சியில் இருந்து வெளியே செல்ல முடியாது. இல்லைன்னா எனக்கு திருக்குரான் மட்டும் போதும், படித்து இன்னும் கல்வியை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஆப்ஷன் சி 3, ஆப்ஷனே வேண்டாம் நாங்கள் ஆப்ஷனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். சரியான பதில். இதற்கான ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜின்களில் 3 வகையினர் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு வகையினருக்கு இறக்கைகள் உண்டு. இவர்கள் காற்றில் பறந்து செல்வார்கள். நாய்களும் பாம்புகளும் இன்னொரு வகையினராகும். இன்னொரு வகையினர் ஆங்காங்கே தங்கிக் கொண்டும் வேறு இடங்களுக்கு பயணித்து கொண்டும் இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொன்னது மூலமாக இதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது சுற்றுல முதல் கேள்விக்கு எந்த ஆப்ஷனும் தேவையில்லை, நாங்கள் ஆப்ஷனை சொல்கிறோன்ட்டு வென்றிருக்காங்க. இதன் மூலம் ரூபாய் 1000 வென்று 2வது கேள்விக்கு செல்ல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வியை பார்க்கலாம். உங்களுக்கான 2வது கேள்வி. முதலில் இஸ்லாத்தை எத்தனை நபர்கள் பகிரங்கப்படுத்தினார்கள்? ஆப்ஷன் ஏ 7 நபர்கள், ஆப்ஷன் பி 8 நபர்கள், ஆப்ஷன் சி 10 நபர்கள், ஆப்ஷன் சி 9 நபர்கள். ஆப்ஷன் ஏ 7 நபர்கள். ஆப்ஷன் ஏ 7 நபர்கள் சரிதானா? நேரமும் இருக்கு. கரெக்ட் தானா? கிளிக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் ஏ 7 நபர்கள் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று உறுதியா சொல்றாங்க. பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் ஏ 7 நபர்கள் தான் என்பதாக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு தூதுத்துவ செய்தி கிடைத்த பின்பு இந்த மார்க்கத்தை சொல்லும் போது இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் முதல்ல அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதை பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த நிலை. ஏன்னா ஆரம்ப காலகட்டம் என்பது கடுமையான ஒரு சூழலாக இருந்தது. அப்போ பகிரங்கப்படுத்தினாங்களே,
அவர்களை பற்றியான கேள்வி தான் 7 நபர்கள் அவங்க பகிரங்கப்படுத்தினாங்கன்றது அதற்கான ஆதாரம். இப்னு மாஜாவில் 147வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதிலை சொல்லி 2வது சுற்றுல 2வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி 2000 ரூபாய் தொகையை வென்று தக்க வைத்து 3வது கேள்விக்கு செல்ல இருக்கிறாங்க. உங்களுக்கான 3வது கேள்வி. 2வது சுற்றில் 3வது கேள்வி உங்களுக்கானது. முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு எத்தனை முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்? ஆப்ஷன் ஏ 2 முறை, ஆப்ஷன் பி 3 முறை, ஆப்ஷன் சி 4 முறை, ஆப்ஷன் டி 5 முறை. உங்களுக்கான இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்னீங்கன்னா 3000 ரூபாய் வெல்ல முடியும். பாதி ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 50-50 சான்ஸை பயன்படுத்துறாங்க. ஆமாம், 50-50 சான்ஸை பயன்படுத்துறதுனால 2 தவறான கேள்வியை நீக்குங்க. ஆப்ஷன் பி 3 முறை. ஆப்ஷன் பி 3 முறை. ஆப்ஷன் பி 3 முறை என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க, மாஷா அல்லாஹ். 2வது சுற்றுல 3 கேள்விக்கும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆதாரம் அஹ்மதுல 17196, 17202 செய்திகளில் பார்க்க முடிகிறது. திண்ணை சஹாபாக்களில் ஒருவரான இர்பால் பின் ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1வது வரிசைக்கு 3 முறையும் 2வது வரிசைக்கு 1 தடவையும் ஸலவாத் பிரார்த்தனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தனர் என்று சரியான பதிலை சொல்லி அடுத்த சுற்றுக்கு தேர்வாகிட்டு இருக்கிறாங்க. 3வது சுற்றுக்கு தேர்வாகிருக்கிறீர்கள். இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் வாங்கினது போதும், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் செல்கிறோம். அப்படி இல்லை, முழுமையாக இல்லாமல் நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு இருந்தால் 3வது சுற்றுக்கு போகலாம். அது உங்களுடைய சான்ஸ். 3வது சுற்றுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 3வது சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கானது. 3வது சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த நபியின் வம்சாவளியில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள்? ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கான நேரம். ஆப்ஷன் பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சரிதானா? சரியானது. இதில் ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த கேள்வி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீக்கிட்டு இந்த கேள்வி வேணாம், அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு கேட்கலாம். அடுத்த கேள்வியை பார்த்துட்டு ஈஸியாக இருந்தால் பதில் சொல்லி முன்னேறி முழு தொகையும் பெற முடியும். இல்லை இதோடு நாங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3000 ரூபாயோடு போயிடலாம். உங்களுக்கான நேரமும் இருக்குது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கரெக்ட் தானா? பார்க்கலாமா? ஆப்ஷன் பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்பது தான் சரியான பதில் என்று உறுதியாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. 3வது சுற்றுல முதல் கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து 4000 ரூபாய் இதுவரைக்கும் வென்று தக்க வைத்து அடுத்த சுற்றுக்கு செல்ல இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரம் ஹாக்கிம்ல 6790வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான இறுதி சுற்று 3வது சுற்றில 2வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது எத்தனை? சஃபியாவுடைய ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 17, ஆப்ஷன் டி 12. சி 17. சி 17. உங்களுக்கான நேரம் இருக்கு. நிதானமா பொறுமையா ஆப்ஷனும் இருக்கு. சி 17 கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? பார்க்கலாம். தப்பா இருந்தா முடிஞ்சிருச்சு, மொத்தமும் போச்சு. டைம் இருக்கு, முடிவு பண்ண நேரம் இருக்கு. 17. சரியான பதில் 17 தான் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. சி 17 சரியா என்பதை பார்க்கலாம்.
மாஷா அல்லாஹ். மூன்றாவது சுற்றுல ரெண்டாவது கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில முழுமையாக எல்லா பதிலையும் அளித்துட்டு தான் செல்வோன்னு உறுதியா இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. முதலாவது அணியினராக மூன்றாவது சுற்றுல இறுதி கேள்விக்கு வந்திருக்கிறாங்க. அதையும் சரியான பதிலை சொல்லி வென்று முழு தொகையும் பெற்று செல்றார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். பரபரப்பான இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம். அவங்களும் உறுதியா இருக்காங்க. அனைத்து கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லிடுவோம், பார்த்துடலாம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்ற அந்த நம்பிக்கையோடு களத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான இறுதி கேள்வி பார்க்கலாம். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரில் இறங்கி அடக்கம் செய்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் இறுதி கட்டத்தில் வந்து இறுதி கேள்வியில் பரபரப்பான ஒரு நிலையில் இருக்காங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி முழு தொகையும் பரிசாக பெற்றுடுவோம், விடமாட்டோன்ற அந்த உறுதியோடு இருந்தாங்க. இறுதி கட்டத்தில் இருக்காங்க. கடைசி கேள்விக்கு பதிலை சரியாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். முழு தொகையும் வென்றுட்டு தான் போவோன்னு இருக்காங்க. பார்க்கலாம். பதில் தெரியலை. இந்த இதோட நாங்கள் இது பண்ணிக்கிறோம், போட்டியிலேருந்து விலகிக்கிறோம். ஒரு கேள்வியோட பதிலை தப்பாக சொல்லி மொத்தத்தையும் இழந்துட வேண்டாம், வந்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சென்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்தில் வந்து போட்டியிலேருந்து விலகிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 5000 ரூபாய் பரிசு வென்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதோட நாங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு ரொம்ப மற்ற எல்லா கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி முன்னேறி வந்தவங்களுக்கு இதில் கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை. ஆனால் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்கல்ல. இப்னு மசூத், இப்னு அப்பாஸ். இப்னு மசூத், இப்னு அப்பாஸ். இப்னு மசூத் அப்பாஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆப்ஷன் சி. அவர்கள் போட்டியிலிருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு கேள்விக்கு பதில் இருக்கும், அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கான பதில் ஆப்ஷன் சி இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னீங்க. ஆப்ஷன் பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் சரியான பதில். அப்போ எடுத்த முடிவு சரிதான், தப்பா சொல்லி மொத்தமாக இழந்துடக்கூடாது என்பதை உறுதியாகவே முடிவு பண்ணி சரியான ஒரு முடிவாகவும் எடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது சுற்றுல 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சிறந்த ஒரு போட்டியாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த செய்திக்கான ஆதாரம் அஹ்மதுல 25598வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் கபரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இன்னொரு சகோதரி மகனான யஸீத் அவர்களும் இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தியை ஆதாரமாக பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் சிறந்த ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று 5000 ரூபாய் பரிசு வென்றிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருவானாக என்று பிரார்த்திக்கிறோம். அவருடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும் பிரார்த்தனை செய்கிறோம். இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியான சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இறுதி சுற்றில் இறுதி கேள்வி வரைக்கும் வந்த அணியினருக்கு கடைசியாக முடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் ரூபாய் 5000 ரூபாய் இவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பரிசை வழங்கக்கூடியவர்கள்
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய பெயர், ஊர்? முகமது இப்ராஹிம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம், பல்லாவரம். உங்களுடைய பெயர்? உமர் ஃபாரூக், தென்சென்னை மாவட்டம், மேற்கு சைதாப்பட்டி. மேற்கு சைதாப்பட்டி. சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி, அவருடைய விதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 3 சுற்றுக்கள், மொத்தம் 10 கேள்விகள். தொடர்ந்து பதில் சரியாக சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே செல்லக்கூடிய சூழல். நல்லா படித்ததெல்லாம் நினைவு இருக்கு? படிச்சிருக்கீங்க, நினைவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஈஸியாக இருந்தால் பதில் சொல்லி கொண்டு போயிடலாம். அல்லாஹ் நார்னா கண்டிப்பாக. சரி, உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த அத்தியாயத்தை ஓதி வந்தால் மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்று நம்முடன் வரும்? ஆப்ஷன் ஏ அல் பஹரா ஆலு இம்ரான், ஆப்ஷன் பி அல் மாயிதா அன்னிசா, ஆப்ஷன் சி அன்னிசா ஆலு இம்ரான், ஆப்ஷன் டி அல் பஹரா அல் மாயிதா. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஏ அல் பஹரா ஆல் இம்ரான். ஏ அல் பஹரா ஆல் இம்ரான். நேரம் இருக்கு, மசூரா செய்யுங்க. படிச்சிருக்கிறோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. தப்பாக இருந்தால் வெளியே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீடிக்க முடியாது. ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாமா? டைம் இருக்கு, மசூரா பண்ணிருக்கீங்களா? கான்ஃபிடென்ட், உறுதியாக. சரியான பதில் தானா பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் ஏ அல் பஹரா ஆலு இம்ரான் என்பது சரியான பதில். பார்த்ததுல சரியா உறுதியா இருக்கிறோன்றத சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 1471வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் குர்ஆனும் அதன்படி செயலாற்றியோரும் அழைத்து செல்லப்படுவார்கள். அப்போது அல் பஹரா அத்தியாயம் ஆல் இம்ரான் அத்தியாயம் முன்னே வரும் என்று கூறிவிட்டு இவ்விரு அத்தியாயங்களும் முன்னே வருவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் 3 உவமைகளை கூறினார்கள். அவற்றை நான் இதுவரை மறந்திடவில்லை. அவ்விரு அத்தியாயங்களும் நிழல் தரும் மேகங்களை போன்று, அல்லது நடுவே ஒளியுள்ள ஒரு கரும் நிழல்களை போன்று, அல்லது அணி அணியாக பறக்கும் 2 பறவைகள் கூட்டங்களை போன்று முன்னே வந்து தம்மை கையாண்டவருக்காக இறைவனிடம் வாதாடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக முஸ்லீம்ல பார்க்கிறோம். முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளித்து அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறீர்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, வீட்டு வாசலில் ஓடும் ஆழமான நதிக்கு ஒத்திருக்கிறது. அதில் அவர் நாள்தோறும் 5 முறை குளித்து வருகின்றார் என்ற உதாரணத்தை எந்த வணக்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ தொழுகை, ஆப்ஷன் பி நோன்பு, ஆப்ஷன் சி ஜகாத், ஆப்ஷன் டி ஹஜ். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. ஏ. நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இதுல எந்த ஒரு மசூரா தேவையில்லை. தாயா இருக்கிறோம், பல தொழுகை தலைப்புல இந்த ஹதீஸை குறித்து பேசுறதுனால கான்ஃபிடென்ட்டா திரும்ப திரும்ப சொல்லி மக்களுக்கு இதை அறிவுறுத்ததுனால அதிகமாக நினைவு இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்றீங்க. லாக் பண்ணிடுவோமா? சரியான பதில் ஏ தொழுகை தானா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். சரியான பதிலை இரண்டாவது கேள்விக்கும் சொல்லி அந்த நிகழ்ச்சியில அடுத்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாவது கேள்வி சரியான பதிலை சொல்வதன் மூலமாக ரியாலு சாலிஹின் ஹதீஸ் புத்தகத்தை வென்றிருக்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு முதல் சுற்றுக்கு மூன்றாவது கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான கேள்வி இதோ. யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தார்கள்? ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள், ஆப்ஷன் பி நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள், ஆப்ஷன் சி நயவஞ்சகர்கள் யூதர்கள், ஆப்ஷன் டி கிறிஸ்தவர்கள் யூதர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. நேரம் இருக்கு. 2 கேள்விக்கும் விரைவா பதில் சொன்னாங்க. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள். ஆப்ஷன் ஏ யூதர்கள் நிராகரிப்பாளர்கள். மசூரா பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்கிறோம், படிச்ச ஞாபகம் இருக்கு.
நினைவு இருக்கு, அதுதான் அப்படின்றது ஒரு கெஸ்டிங்கில் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாமா? சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தேர்ந்தெடுத்தீங்க, தவறான பதில். ஆப்ஷன் பி நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் தான் சரியான பதில். ஆதாரம் நூல் புகாரில 2441வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிராகரிப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் நோக்கி சாட்சியாளர்கள் இவர்கள்தாம் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் நல்ல பதில அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். இந்த தௌஹீத் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பெருமைய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு தௌஹீத் எப்படி வந்தது? தௌஹீத் கிடைச்சது எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் 2004 தான் நம்ம மஸ்கட்டுக்கு போனோம். படிச்சுட்டு வேலைக்கு செய்வதற்காக, அங்கே பணிபுரிவதற்காக மஸ்கட்டுக்கு போனோம். அங்கே தான் பணிபுரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு தொழுகை இபாதத்து அதே போல் தௌஹீத் சார்ந்த பயான்களை கேட்போம். அதில் கேட்டு கேட்டு ஈர்க்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கே நம்ம மஸ்கட்டில் ஒரு மண்டலத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கி மஸ்கட் மண்டலம்னு சொல்லிட்டு நல்லா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் போயிட்டுருக்குது. அப்படி தான் நமக்கு இந்த தௌஹீத் கிடைச்சி நல்லபடியாக இங்கேயும் அல்லாஹ்வுடைய கிருபையினால தௌஹீத் பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நீடிக்க பிரார்த்தனை செய்கிறோம். சகோதரருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போதே கூட படிக்கிற பசங்க 2 பேர் தௌஹீது விரல அசைக்கிறதையும் தொப்பி போடுறதை பற்றி மட்டும் என்கிட்ட சொன்னாங்க. ஸ்கூல் படிக்கும் +1 படிக்கும்போது. சரி சரி, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க? ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது ஏதோ ஒரு உண்மை இருக்குது இதுலன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் ஃபுல்லாக இதை நோக்கி வந்துடல. அப்போ சரி, ஓகே, இவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் சரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி, அப்படி கொஞ்சம் மர்க்கஸ்க்கு எப்பயாச்சும் மர்க்கஸ் போகிறது, போகிறது அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது எங்கள் பள்ளியில், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளியில் ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கும்போது அங்கே இணை வைக்கிற எந்த காரியமும் நடக்காது. தொழுகையில் ஏன் தொப்பி போடலை, ஏன் விரலை ஆட்டுறேன்னு சொல்லி ஒரு வயசானவர் என்ன பண்ணார், அடிக்க வந்துட்டார் நம்மளை. அப்போ ஒரு மாதிரி பிரச்சனையாகி மேலே கை மட்டும்தான் வைக்கல. அந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க ஒரு கேள்வி, ஒரு மாதிரி கலைபுரம் ஆயிடுச்சு சின்னதாக. அதோடு நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மர்க்கஸ்க்கு தான் தொழுவு போனேன். அந்த பள்ளிக்கு போகல, வீட்டுக்கு பின்னாடியே இருந்து சுன்ன ஜமாத் பள்ளி. ஆனால் கூட நான் தொழுவு போகவே இல்லை. அப்படியே கொஞ்சமாக அது சின்ன வயசு தானே, மனசு கொஞ்சம் கொலகொலன்னு ஒரு இறுக்கமாக எது சரிங்கிறது சரியாக வேறு ஒன்றல. அதுக்கப்புறம் மர்க்கஸ் தொழுவு போய் அங்கே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சொல்லி கேட்டு அதன் மூலமாக இன்னும் பயான்களை கேட்டு நம்ம தாய்களோட பயான்கள்லாம் கேட்டு இன்ஷால்லா வந்தாச்சு. இப்போ தாயாக இருக்கிறேன். உறுதியோடு இன்னும் உங்களுடைய வாழ்நாள் நீடித்து மறுமை வரைக்கும் இந்த உறுதிப்பாட்டோடு செல்லணுன்றதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குண்டான விதிகள் உங்களுக்கு தெரியும் தானே? 3 சுற்றுகளாக நடைபெறும். 3 சுற்றுல மொத்தம் 10 கேள்விகள். 2 சுற்றுல ஆப்ஷன் இருக்கும். முதல் சுற்றுல எந்த ஆப்ஷனும் இருக்காது. சரியான பதிலை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீடிக்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியே செல்லும். சரிங்களா? அப்ப உங்களுக்கான முதல் சுற்றுல முதல் கேள்வி பார்க்கலாமா? பார்க்கலாம். முஸ்லீமை திட்டுபவர் எவ்வாறு கருதப்படுவார்? ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர், ஆப்ஷன் பி இறை மறுப்பு, ஆப்ஷன் சி நரகம் செல்பவர், ஆப்ஷன் டி சுவனம் செல்பவர். ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கு. மசூரா பண்ணி நிதானமாக பொறுமையாக சொல்லலாம். இதில் முதல் சுற்றுல முதல் கேள்வியிலேயே வெளியே செல்லக்கூடிய சூழல் அமைஞ்சிடும். ஓகே தானா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். பாவம் செய்தவர். பாவம் செய்பவர் லாக் பண்ணலாம். சரியான பதில் பாவம் செய்தவர் என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா என்பதை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சரியான பதிலை அளித்திருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல 116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவமாகும்.
என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளித்திருக்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு செல்லலாமா? இரண்டாவது கேள்வி, முஸ்லிமிடத்தில் போர் செய்பவர் எவ்வாறு கருதப்படுவார்? ஆப்ஷன் ஏ பாவம் செய்தவர், ஆப்ஷன் பி நரகம் செல்பவர், ஆப்ஷன் சி சுவனம் செல்பவர், ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர். உங்களுக்கான நேரம் வழங்கப்படுது. டி இறை மறுப்பாளர். ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கேள்வியில எப்படி உடனடியாக பதிலளித்தாங்களோ அதே மாதிரி இதுலையும் உடனடியாக உறுதியாக பதிலளித்திருக்காங்க. சரிதானா? இன்னும் உங்களுடைய நேரம் இருக்கு, மாற்றி யோசிக்கணும்னா யோசிக்கலாம். கரெக்ட் தான். இறை மறுப்பாளர். ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர் என்று சொல்லியிருக்காங்க. சரியான்றதை பார்ப்போம். மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர் என்பது சரியான பதில். அவனுக்கான ஆதாரம், ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவமாகும், அவனுடன் போரிடுவது அல்லது கொலை செய்வது இறை மறுப்பு போன்ற பாவச் செயலாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக முஸ்லிம்ல 116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு நீங்க சரியான பதில் அளித்தல் மூலமாக ரியாலு சாலிஹின்ற ஒரு புத்தகத்தை பரிசா இதுவரைக்கும் பெற்றிருக்கீங்க. அடுத்து மூன்றாவது சுற்றுல வென்றுனீங்க டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட் உங்களுக்கு பரிசு கிடைக்கும். அது தொடர்ச்சியா ஒவ்வொரு பரிசுகளாக இருக்கு. அப்ப மூன்றாவது கேள்விக்கு போகலாமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.